ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனே தட்டிட்டு வாங்க டேரக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நிறைய பாடி கார்டு ஒரு பையனை தடவை பார்த்தீங்கன்னா, நீ என்னதான் வாய்க்கிலேயே பேசினாலும் காலு தட நாடுது பாரு, சரி என்ன பயந்த கொள்ளையா இருப்பா போல அப்படின்னு சொல்ல, வாய் மூடிட்டு அமைதியாக நில்லு, உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன்னு இவ சண்டை போடுற மாதிரி நின்றுட்டு இருக்கா. அவங்கள பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து வணக்கம் வச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆயிட்டு, அவங்க இதுக்காக எல்லாரும் உனக்கு வணக்கம் வைக்கிறாங்கன்னு கேட்க, ஏன்னா எல்லாரும் என்னோட ஆளுங்க தானே இவன் சொல்றான். இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா என்னோட பேரு ஹூ யுவான் அப்படின்னு சொல்ல, இவன் சொன்னதை பார்த்தோன்னா அவ பயந்து போய் கீழே விழுற மாதிரி போக ஹீரோ அவளை பிடிச்சிடறான். சாரிப்பா, அவங்க உன்னோட ஆளுங்கன்னு தெரியாம நான் அவங்களுக்கு எதிராகவே பேசிட்டேன்னு சொல்ல, நீ பேசினதா என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்ல, பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத ஒழுங்கா விடுறான்னு சொல்லி இவ ஹீரோக்கு ஒரு அறையை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்தவொடனே ஹீரோட ஆளை பார்த்தீங்கன்னா, சார் அந்த பொண்ணு உங்களை அடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்ல, ஆமாண்டா, ஒரு பொண்ணியின் அடிப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல, உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள அவளோட எல்லா டீட்டெயிலும் வேணும்னு சொல்ல, 5 நிமிஷமா, சரி கண்டுபிடிக்கிறேன்னு இவனை கண்டுபிடிக்கிறான். இந்த பொண்ணு இந்த கிராமத்துல தான் இருக்கா, இவங்க அப்பா தேயிலை தோட்டம் வச்சிருக்காரு, அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கான்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் தானே இருக்கா, இன்னும் கல்யாணம் ஆகலையே, அப்படின்னா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, வா அவளை தேடி போலான்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கரெக்ட் பண்ணுறதை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோனை தான் கட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அவள் சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பாயின்ற ஒரு பையன் கிட்ட கொடுக்குறான். இந்த பையன் தான் அவளோட பாய் ஃப்ரெண்டு. இப்போ அவன் கிட்ட கொடுத்து, இந்த பணத்தை வச்சு நல்லா படி, உனக்கு தேவையான செலவுகளை பார்த்துக்க அப்படின்னு சொல்ல, நீ எனக்கு இவ்வளோ நல்லது பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எனக்காக காத்துட்டு எல்லாரும் நடி உன்னை சீக்கிரமே கல்யாணம் பண்ணி தீருவேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவன் சந்தோஷமா அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ இவன் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்க, இது எல்லாமே நமக்கு தானா டே, இந்த பணம் அவ்வளோ நமக்கா, அவளை ஏமாத்தி நிறைய காசு வாங்கியாச்சு, எப்போதான் அவளை பிரேக்கப் பண்ண போற, அவன் வீட்டுக்கு மருமகளை வர நான் ஒத்துக்கவே மாட்டேன், உனக்காக பணக்கார வீட்டு பொண்ணுங்களா பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்ல, அம்மா கொஞ்சம் டைம் கொடுங்க, டக்குன்னு சொன்னா அவன் மனசு கஷ்டப்படல, நான் கண்டிப்பா அவளை கட்டிக்க மாட்டேன், நீங்க பாக்குற பொண்ணு தான் கட்டிக்குவேன், சீக்கிரமா என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஊரை விட்டே போயாகணும்னு சொல்லி இவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் பணத்துக்காக தான் நம்ம ஹீரோயின் கூட பழகிட்டு இருக்கான், மற்றபடி அவன் மேல எந்த காதலும் இல்லை. இப்போ அடுக்க அதை பார்த்தவொடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்கன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவனா அவனை பார்த்தீங்கன்னா குண்டனுக்கு ஒரு உதய போட, மேடம் இந்த ஐடியாவுக்கும் சாருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இந்த ஐடியாவை கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி பேசுறத பார்த்தவொடனே கூட வேலை பார்க்குற பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா, என்னடா காஸ்ட்லியான காரில் வந்து பொண்ணுங்களை வம்பளுக்குறீங்களா, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போங்க, இல்லைனா அடிச்சு துரத்தி விட்டுருவோன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா குண்டனை பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் 30,000 ரூபாய், எங்கள் பாஸோட காதல் வாழ்க்கையில் நீங்களா தலையிடவே கூடாது, அமைதியாக இருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா, உங்கள் காதல் வாழ்க்கையில் நாங்கள் எப்போ தலையிட போகிறோம், தாராளமாக காதலிச்சுக்காங்க, நாங்கள் எப்போதும் மாப்பிள்ளைக்கு தான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. என்னது அவனுக்கு சப்போர்ட்டானு இவ ஷாக் ஆகிறா. இப்போ குண்டனை பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்களா வந்து பணத்தை வாங்கிட்டு போங்க, இன்னைக்கு வேலை கூட பார்க்க வேணாம், அவன் பணத்தை கொடுத்து எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணும், எப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவ கேட்க, என்ன வேணும்னு உனக்கு தெரியலையா, உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு இவ சொல்ல, ப்ரொப்போஸ் பண்ண போறியா, உனக்கு என்ன பைத்தியமா, எனக்கு ப்ரொப்போஸ்லாம் பண்ணாதன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை பண்ணிட்டு தான் போவேன்னு இவனை பார்த்தீங்கன்னா, என்னை கல்யாணம் பண்ணிக்க உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்ல, ஆமா நீ அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு அவனுங்களும் கத்திட்டு இருக்க. எங்க பாரு, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப நல்லாவே தெரியும்னு ஹீரோ சொல்றான். அப்படின்னா நீ எனக்கு 2வது புருஷனான்னு கேட்க, நான் 2வது புருஷன் கிடையாது, நீ என்ன கட்டிக்கிட்டேன்னா அவன் தான் உனக்கு 2வது புருஷனா வருவான்னு சொல்ல, இவன் பேசுறத பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. எங்க பாரு, என்ன நடந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என் வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்ல, உன் வீட்டை பத்திலாம் நீ கவலைப்படாத, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கல்யாணத்துக்கு வரதட்சணையா 18 மில்லியன் தருவேன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவோட சம்மதத்துக்காக நான் புரோக்கரையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஆல்ரெடி என் சைட்லேருந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ப்ரொப்போசலையும் அனுப்பி வச்சுட்டேன், நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்ல, என்னது எங்கள் அப்பாவை சமாதானப்படுத்த அனுப்பி வச்சுட்டே அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். இங்கே பாருடா, என் ஃபேமிலி பக்கத்தில் கூட வரணும்னு நினைக்காத, உனக்கு ஒன்று போட்டுருவேன், ஒழுங்கா தள்ளி போனி இவ போக பார்க்க, எங்கே பொண்டாட்டி போக பார்க்குறேன்னு ஹீரோவில் அங்கேருந்து தூக்க, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட முடியை பிடிச்சி இழுத்துறா, ஒழுங்கா என்னை இறக்கி விட்றா எலும்பு பயல, இல்லைனா உனக்கு ஒன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாது, வாடி போலாம் கிறுக்கின்னு ஹீரோவில் தூக்கிட்டு வந்து காரில் உட்கார வச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியலையா, என் தங்கத்தை கிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்துட்டு சீல் பெல்ட்டை போட்டு விட்டு வந்துடுறா.
போயிடுறான். இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கதவை சாத்தி விட்டுட்டு காரில் ஏறலான்னு வர அதுக்குள்ளே ஹீரோ காரை எடுத்துகிட்டு போயிடுறான். என்ன தலைவர் என்ன கழட்டி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி குண்டை முழிச்சிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கே வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ இறங்கலான்னு பார்க்க எங்கே இருங்க பார்க்குற அமைதியாக காரில் உட்காருன்னு சொல்ல பார்த்தா வீட்டுக்கு வெளியே பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் உட்காந்து மாதிரி காஸ்ட்லியான காரை வாழ்க்கையிலே பார்த்ததில்லன்னு சொல்லி பேசிட்டு இருக்க இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா காரை விட்டு நீ இறங்கவே கூடாது, காருக்குள்ளே இரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல நான் இறங்கி வரலன்னா என் மாமனார் எப்படி என்ன பார்ப்பாரு, நான் வந்ததானே பார்ப்பாரு, நானும் வரணும் என்னால் முடியாதுன்னு சொல்ல நீ காரை விட்டு இறங்கக்கூடாது இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் இங்கே இருக்கணும், கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறியாடே ஹீரோ கேட்க வாய் முடிட்டு ஒழுங்கா உட்காரு, எதாவது பேசினா இங்கே கொண்டு போட்டுருவேன்னு சொல்லிட்டு இவ காரை விட்டு இறங்கி வந்துட்டு இருக்க. இவன் வர்றதுக்குள்ளேயே பக்கத்து வீட்டுக்கார ஆன்ட்டி எல்லாம் அவங்க அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பையன் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், எவ்வளவு பணக்கார வீட்டு பையன், ஹேண்ட்ஸமான பையன் சொல்லி ஹீரோவை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோ காலையில இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மேரேஜ் ப்ரப்போசலை அனுப்பிட்டான். அதனால தான் அவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் இப்படி வத்தி வச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்க, உங்க வீட்டுக்கு போங்க, நல்லா இருக்க குடும்பத்தை பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அந்த இடத்த விட்டு அனுப்பி வைக்க அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஸ்வான் ஒரு நிமிஷம் இங்கே வாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறாரு. எங்க பாருமா, எனக்கு உன்னை பார்த்து 5 வருஷமா காதலிச்சிட்டு இருந்தாலும் அந்த பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை, மேரேஜுக்கான ப்ரப்போசலையும் அனுப்பலை, அவன் எப்போதான் உனக்குன்னு சொல்ல அப்பா எனக்கு புரியுது, நான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன்னு இவன் இந்த பாய்க்கு தான் கால் பண்ணுறா. இப்போ அவள் கால் பண்ணி பாய் நீ என்னை எப்போதான் கல்யாணம் பண்ணிக்குவேன், எங்கள் அப்பா என்னை கேள்வி கேட்டுகிட்டே இருக்காருன்னு சொல்ல எனக்கு சரியாக தெரியல, இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணாலும் நான் நல்லபடியாக பார்த்துக்க முடியாது, ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை வேலை இல்லை எதுவுமே இல்லை, இப்போ கல்யாணம் பண்ண நீ கஷ்டம்தான் படுவேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, அதுக்குள்ளே நான் எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு அவன் சொல்கிற எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு இந்த பாயோட அம்மா பார்த்தீங்கன்னா ஏண்டா அவளை ஒரேடியாக கழட்டி விட்டு தொலைய வேண்டியதானே, அவளை அந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது, உனக்காக மேயரோட பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், அந்த பொண்ணு உன்னை மீட் பண்ணுறதுக்காக காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, சீக்கிரமாக போய் அந்த பொண்ணை பாருன்னு சொல்ல சூப்பராக ரெடி ஆகிட்டு போய் அந்த பொண்ணை மயக்கிறேன் பாருங்கன்னு இவனை பார்த்தீங்கன்னா கோட்டு சுட்டுலாம் போட்டு வந்துட்டு மேயரோட பொண்ணு கூட பிளைண்ட் டேட்டுக்காக வந்திருக்கான். இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா வெளியில் நிற்கிற கார் உங்களோட தான் கேட்க அந்த கார் என்னோடது கிடையாது, என்கிட்ட ஒரு பைக்கு மட்டும்தான் இருக்குது, உங்ககிட்ட பொய் சொல்ல விரும்பல, நீங்கள் நினைக்கிற மாதிரி பணக்கார வீட்டு பையன் கிடையாது, நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்ல நீங்கள் உண்மையை சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இருந்தது இல்லையான்னு கேட்க இல்லைங்க எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் கிடையாது, நான் தனியாக தான் இருக்கேன்னு இவன் பேசிகிட்டு இருக்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்ல இவ்வளோ கிளம்பி வந்துடா, வந்து பார்த்தா அவன் இன்னொரு பொண்ணு கூட பிளைண்ட் டேட்டில் உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்தவொடனே இவன் கோவப்பட்டுட்டு போகலான்னு பார்க்க எங்கே போக பார்க்குற, உன் கண்ணால் பார்த்துட்டு அவன் இன்னொரு பொண்ணு கூட இருக்கத இப்போ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே இவன் எதுவுமே பேசாமல் டேரெக்டாக அந்த பாய் கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்கான். எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மேயர் பொண்ணு கூட பிளைண்ட் டேட்டு வந்திருக்க, எனக்கு துரோகம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி இவ கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. இல்லை நீ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க, நான் சொல்கிறத கேளு, நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. அதை பார்த்தவொன்னே குண்டனை பார்த்தீங்களா இதோட இவங்க இப்படியே புட்டுக்குவானுங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக 2 பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, வாங்க போய் கல்யாண வேலையை பார்க்கலான்னா அவனுங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துட்டுருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு என்கிட்ட காசு மட்டும் வாங்கிட்டு இருக்க, ஆனால் இப்போ வரைக்கும் என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் கூட நினச்சதே இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, காசுக்காக தான் உன் கூட பழகிறேன்னு நினைக்கிறியா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணையே பார்க்க வந்திருக்கேன், என்ன மேயரோட பொண்ணு எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தான், அதுக்காக தான் பார்க்க வந்தேன், இன்னும் கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு கூட பேசியிருந்தேன்னா எனக்கு வேலையே கிடைச்சிருக்கும், எல்லாம் உன்னால வீணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையாவ சொல்ற அப்படின்னு கேட்க ஆமா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா, நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே நம்ம இந்த தழும்பு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை காப்பாத்தினியே அப்ப ஏற்பட்டது தானே, இன்னும் அந்த தழும்பு உன்னை விட்டு போகாம இருக்க தர தயாரானே, ஆனா என்னோட காதலை இப்படி கேவலமா நினைச்சிட்டல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இவன் பேசினதை பார்த்த உடனே ஹீரோயின் மறுபடியும் அவனை நம்ப ஆரம்பிச்சிடறா. எங்க பாரு உன்னை நம்பாம இருந்தது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, இனிமே பிரேக்கப்லாம் பண்ணாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அவளுக்கு வீட்டில் இருந்துதான் கால் வருது, அந்த கால் வந்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் உடனே வந்து சொன்னதை பார்த்த உடனே இவளோட அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு இருக்கு. இந்த சைடு இவளோட மனசே உடஞ்சு போயிடுச்சு. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா எங்க அப்பாவை புள்ளி பண்ணாதீங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கண்டிப்பா நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. நீ காசு கொடுக்கலாட்டி பரவாயில்ல, பார்க்க அழகா இருக்க, காசை நான் வேற விதமா கழிச்சுக்கிறேன்னு அவன் ஹீரோனை டச் பண்ற மாதிரி வர கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுறான். காசு கேட்டால் காசை மட்டும் கேளுங்கடா, பொண்ணுங்க மேலே டச் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை காப்பாற்ற. நீ யாரா அவளை காப்பாற்ற வந்திருக்க, ஒழுங்கா தள்ளி போயிரு இல்லைன்னா உனக்கு ஒன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன், அவளோட வருங்கால புருஷன்,
அவள் எவ்வளோ பணம் திரும்ப தரணுமோ அதை நானே கொடுக்குறேன்னு ஹீரோ ஒரு தங்க கட்டியை தூக்கி போட இவனும் அதை எடுக்கலான்னு வரான். இப்போ அவன் இப்படி எடுக்கலான்னு வந்துட்டு இருக்க ஹீரோனோட காலை பிடிச்சி மிதிச்சுட்டு இனிமே பொண்டாட்டிக்கிட்ட ஒழுங்கா நடந்துக்க, ஏதாவது தப்பு பண்ணனா நான் கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனுங்க எல்லாரையும் துரத்தி விட்டுறான். இப்போ ஹீரோ இப்படி பண்ணதை பார்த்தவன இவளோட அப்பா பார்த்தீங்கன்னா எங்களை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன மாமா எனக்கு போய் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கீங்க, நம்மளாம் ஒரே குடும்பம் இல்லையா? டே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, மாமா மலையில் நனைஞ்சிட்டு இருக்கார்ல அவரை உள்ளே கூட்டு போங்கன்னு சொல்ல ஹீரோட ஆளுங்களாம் அவரை உள்ளே கூட்டு போகிறாங்க. இப்போ இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்யூ, இந்த காசை நான் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப கொடுத்துட்றேன், மழை பெஞ்சதில் நீயே நனைஞ்சு போயிட்டு பாரு, வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸாவது சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம்லன்னு சொல்ல என்னை பற்றி நீ இவ்வளோ கவலைப்படும் போது நான் வராமல் இருப்பேனா, வாட்சில் போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட துணி இருக்குது அதை போட்டுக்க அப்படின்னு சொல்லி இவ துணி எடுத்துகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட சட்டையை கழட்டிட்டு இருக்கான். அதை பார்த்தவொன்னே உனக்கு என்ன பைத்தியமா ஏன் முன்னாடி கழட்டுன்னு சொல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் என் பாடி அசிங்கமாலாம் இருக்காது, பார்க்க ஹேண்ட்ஸமாக இருப்பேன், தாராளமாக திரும்பி பார்த்துக்குன்னு சொல்ல போடா விளக்கண்ணு அப்படின்னு சொல்லி வந்து பக்கம் திரும்பி நின்றுட்டுருக்கா. இப்போ ஹீரோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பண்ணியாச்சு தாராளமாக இந்த பக்கம் திரும்பலான்னு சொல்ல எவ்வளோ சரின்னு அந்த இடத்த விட்டு வெளியே போகலான்னு கதவை ஓப்பன். இந்த சைடு இவளோட பாய் ஃப்ரெண்டு தான் காட்டுறாங்க. அவங்கம்மா பார்த்தீங்கன்னா ஏண்டா பிளைண்ட் டேட்டுக்கு போனது எல்லாம் அவளால் வீணாக போயிடுச்சா, அந்த கிறுக்கி எப்படி அந்த இடத்துக்கு வந்தான்னு தெரியல அப்படின்னு இவங்க அம்மா ஹீரோனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கொண்டு வந்த சூப்பை சூடாக அவனோட கையில் ஊற்றிக்கிறான். ஏண்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, அவளுக்காக அப்படிலாம் பண்ணுற, கண்டிப்பாக இதுக்காக அவளை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க திட்டிகிட்டு இருக்க. அம்மா அவளை சின்ன வயசில் காப்பாற்றினது நான் தான் நினச்சிட்டு இருக்கா, அதனால தான் அவள் இத்தனை நாள் நமக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, ஒருவேளை நான் இல்லைன்ற உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவன் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டான், முடிஞ்ச வரைக்கும் அவகிட்டேருந்து எல்லா பணத்தையும் நம்ம வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா அந்த டோரை உடைச்சிட்டு வெளியே போகலான்னு அதை உடைக்கலான்னு வரும்போது அவன் மண்டையிலே அடிபட்டுருது. ஐயோ கடவுளே மண்டை போச்சுன்னு இவன் கத்திட்டு இருக்க. பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை கேரிங்கோட பார்த்துட்டு இருக்க. இவளோட கண்ணுக்கு ஹீரோ சின்ன வயசுல காப்பாத்தின பையன் மாதிரியே தெரியுறான். நெருப்புல இவ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு பையன் காப்பாத்திருப்பான், அந்த பையனோட முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்போ அதை யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு எதுக்காக அந்த பையனோட முகம் ஞாபகத்துக்கு வருதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரெண்டு பேரும் அமைதியாக ஒரு மூலையில் உட்காந்துடுறாங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இவன் எந்த ஒரு பதிலை பேசாமல் அவன் மேலே படுத்து தூங்கிடுறான். இன்னவன் எப்படி தூங்கிட்டான், முகம் கூட செவந்து போயிருக்கேன்னு இவன் ஹீரோவை டச் பண்ணி பார்த்தா அவனுக்கு ஃபீவர் அடிக்குது. ஐயோ மலையில் நனைஞ்சது இவனுக்கு ஒத்துக்கல போலேன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா துணி எடுத்து தண்ணியில் நினச்சி ஹீரோக்கு ஃபீவர் போகணுன்னு தொடச்சி விட்டுட்டு இருக்க. ஹீரோவில் கிட்ட பிடிச்சி இழுத்துக்கிறான். இப்போ அவ தலையில் ஒரு தூசி இருக்கிறத பார்த்தவொன்னே அதை எடுக்கலான்னு கிட்ட வர கிஸ் பண்ணதான் வரானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் ஹீரோக்கு ஒரு அறைய போட அடி பாவி முடியாமல் இருக்க என்ன கொல்லாமல் விட மாட்டா போலே அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் குப்பையை எடுத்து காமிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா சாரிப்பா தெரியாமல் பண்ணிட்டேன், எங்க பாரு எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அதனால என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காதுன்னு சொல்ல எந்த பாய் ஃப்ரெண்டை பற்றி பேசுகிற, உனக்கு பிரச்சனைன்னு சொன்னவொன்னே காற்று மாதிரி பறந்து போனானே அவனை பற்றியா பேசுகிற அப்படின்னு சொல்ல எங்க பாரு காரணம் இல்லாமல் அவன் இந்த இடத்த விட்டு போயிருக்க மாட்டான், சும்மா அவன் மேலே பழி போட்டுட்டு இருக்காத, யாராக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் பயப்பட தான் செய்வாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. உன் மண்டியில் ஏதாவது இருக்கா இல்லையா, பேசிக்காக யோசிக்க மாட்டியா, சரியான மக்கு சாம்பிராணி நீ அப்படின்னு சொல்ல நீ என்ன வேணாலும் சரிக்கோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, இந்த உலகத்திலே அவன் தான் பெஸ்ட்டானவன்னு இவ சொல்லிட்டு இருக்க. எனக்கு அவனை பார்த்தா பெஸ்ட்டானவே மாதிரி தெரியல, ஒஸ்டானவே மாதிரி தெரியுது, என்னை விட அவன் எந்த விதத்தில் உனக்கு வசதியாக போயிட்டான், நீ என்ன ஆசைப்பட்டாலும் என்னால் கொடுக்க முடியும், என்னை கட்டிக்கன்னு சொல்ல எனக்கு உனக்கு பிடிக்கல அந்த ஒரு காரணம் போதும், என் மனசில் நீ இல்லை என் மனசில் அவன் தான் இருக்கான், அவனை தான் நான் கட்டிக்க போகிறேன்னு சொல்ல ஹீரோக்கு அடுத்து என்ன பதில் பேசுறதுனே தெரியல. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா திருவாயை மூடிக்கிட்டு அமைதியாக படுத்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ இவளுக்கு லைட்டாக குளிர் எடுக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்தவொடனே ஹீரோனோட ஜாக்கெட் எடுத்து போத்தி விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஆளுங்களை கூட்டு வந்துடுறான். உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் ஆளுங்களை கூட்டு வந்தேன்னு இவன் இவ்வளோ லேட்டாக ஆளுங்களை கூட்டு வந்து கதையை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெண்டு பேரும் இப்படி ஒரு போஸ்டில் இருக்காங்க. அதை பார்த்தோன்னா அவன் ஷாக் ஆகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எழுந்திரிச்சு நீ பார்த்தது எதுவும் உண்மை கிடையாது தப்பாக புரிஞ்சுக்காதுன்னு சொல்ல யார் அவன், இவன் கூட நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன் மனசுல நான் இருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவ பாய் ஃப்ரெண்ட் கூட வந்த பசங்களை பார்த்தீங்கன்னா அவன் உன் மேலே உசிரையே வச்சிருக்கான், அது புரிஞ்சுக்காம நீ இன்னொரு ஆள் கூட சுத்திட்டு இருக்கன்னு இவளை பத்தி எல்லாரும் தப்பா பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவும் தூங்கி எந்திரிச்சிடறான். இப்போ அவன் எந்திரிச்சவன என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இந்த வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே ஆகணும்னு சொல்ல என்ன எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, அவளை பற்றி யாராவது தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் சூரிய உதயத்தையே
பார்க்க முடியாது. ஒழுங்கா எல்லாரும் இந்த இடத்த விட்டு ஓடி போங்கடான்னு சொல்ல, இவனை பார்த்தீங்கன்னா நான் உனக்கு இந்த பிரச்சனையில் காப்பாற்ற உதவி பண்ணலன்னு என்ன நீ வெறுக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, இங்கே பாரு நீ வாய மூடிட்டு இந்த இடத்த விட்டு போயிருன்னு ஹீரோவை பார்த்து சொல்ல, ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போகிறான். அவன் போனதுக்கப்புறம் இவனுங்களை பார்த்தீங்கன்னா நீயாச்சும் லவராச்சும் நாங்கள் போகிறோம் போடான்னு அவனுங்களே இந்த இடத்த விட்டு போயிட்டுருக்க. இந்த சைடு இவனை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு நீ இன்னைக்கு பண்ண தப்ப நான் மன்னிச்சிடுறேன், அவன் கூட இனிமேல் பேசுகிற வேலை வச்சுக்காதன்னு சொல்ல, எதுக்காக எல்லாரும் முன்னாடி அப்படி சொல்லிட்டு போனேன், எனக்கும் உனக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி போனேன், உண்மையாகவே உன் மனசில் நான் இருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு நான் மட்டும் இந்த இடத்த விட்டு போகலன்னு வச்சுக்க எல்லாரையும் பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க, நான் போய் ஆளுங்களை கூட்டு வந்து உன்னை காப்பாற்றலான்னு தான் நினச்சேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே இவன் நம்பவே மாட்டேங்கிறா. இவன் இப்படி இருக்கிறது பார்த்தோன்னே அவன் அவனோட கையை காமிச்சு, என் கையை பற்றியா, இந்த கையில் ஏற்பட்ட காயம் ஒன்னால தான் உன் உயிரை காப்பாற்ற அப்போவே என் உயிரை தரலான்னு இருந்தேன், ஆனால் இப்போ அப்படி பண்ணாமல் இருப்பேனா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை எப்போ தான் நீ புரிஞ்சுக்க போறியோ தெரிலன்னு சொல்லி இவன் மறுபடியும் இவளை நம்ப வைக்கிறதுக்காக பொய்யா புழுவிட்டு இருக்கான். சரி எல்லாத்தையும் விட்டுதல்ல, என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற, சீக்கிரமே கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்ல, எனக்காக கொஞ்சோண்டு பணம் மட்டும் தெரியா, ஏன்னா வரதட்சணையாக பணம் கொடுத்தா தான் யாரும் உன்னை பார்த்து சிரிக்காமல் இருப்பாங்க, அந்த பணத்தை நான் உனக்கே கொடுத்துட்றேன், எனக்கு மட்டும் காசு கிடச்சிதுன்னு வச்சுக்க, நாளைக்கே வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ ரெடி ஆயிருன்னு சொல்ல, காசா அப்படின்னு இவளோட செயினை பார்க்குறான். அவகிட்ட இருக்கிறது அந்த செயின் மட்டும்தான். இப்போ இந்த செயினை கொடுத்து நாளைக்கே வந்து கல்யாணம் பண்ணிக்க உனக்காக ரெடியாக இருப்பேன்னு சொல்ல, இன்னும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் இவனை தான் கட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு வந்தோன்னே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன்டா, உன் வாழ்க்கை வீணா போயிடும் யோசிச்சு பண்ணேன்னு சொல்ல, அவளை யாருமா கல்யாணம் பண்ண போகிறா, மேயரோட பொண்ணை தான் நான் கட்டிக்க போகிறேன், எனக்காக சிட்டியில் நல்ல வேலை கிடச்சிருக்கு, அங்கே போய் நான் வேலை பார்க்க போகிறேன், திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வாங்க ஊரை விட்டே போயிடலான்னு இவன் ஊரை விட்டு போகிறதுக்கு முடிவு பண்ண அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பொண்ணு மாதிரி மேக்கப்லாம் போட்டுட்டு அவளோட வீட்டு வாசலில் உட்காந்துட்டு இருக்க, கூடவே அவங்க அப்பா பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தா மதியம் ஆயிடுது. ஏம்மா இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்க, அவன் வருவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்க, கண்டிப்பாக வருவான்னு இவ உட்காந்துட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் அவன் வரமாட்டான்னு, நீ ஏன் அவனை இன்னும் நம்பிட்டு இருக்கன்னு தெரில, என்னமோ உட்காந்துருன்னு இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஈவினிங் ஆகி போயிடுது. பார்த்தா அவன் வரவே இல்லை. அதை பார்த்தோன்னே இவன் ரொம்ப சுகமாயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட கார் தான் வருது. இப்போ ஹீரோ புது மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆகிட்டு வந்து, இந்த பூ உனக்காக தான், அவன் கல்யாணம் பண்ணிக்க வரலன்னா என்ன, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட ஆளை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி சார் காலையிலேருந்து உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அண்ணி, சீக்கிரமே அவரை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு இவளோட பாய் ஃப்ரெண்டு வாட்டர் ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மதியம் பின்னாடி சுற்றுறதை நிப்பாட்டு, என்னை பார்க்க வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வண்டியில் உட்காந்துடுறா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவன் என்னைக்கு எனக்கு தான் சொந்தம், யாருக்கும் வீட்டு கொடுக்க மாட்டேன், தள்ளி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகலான்னு பார்க்க ஹீரோட ஆளுங்க வண்டியை குறுக்க நிப்பாட்டிடுறானுங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவோட ஆளை பார்த்தீங்கன்னா சாரோட வண்டியில் சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் போட்டோன்னா கூட அதுக்கான பணத்தை கூட உன்னால் தர முடியாது, அது எவ்வளோ காஸ்ட்லியானதுன்னு தெரியுமா, ஒழுங்காக இறங்கி ஓடி போனால் உனக்கு நல்லது, இல்லைனா காரில் கோடு போட்டதுக்காக உங்கள் வீட்டில் உள்ள பணம் பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க, அந்த கடன் எல்லாத்தையும் நான் தான் அடிச்சாகணும், நான் உன்னை இப்போ விட்டுட்டு போலன்னு வச்சுக்க, அவங்க என்னையும் எங்கள் அம்மாவையும் நிம்மதியாக வாழ விட மாட்டாங்கன்னு சொல்ல, என்னை நீ விட்டுட்டு போனேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட திரும்பி வரவே மாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா கதவை திறந்துருச்சு கிளம்பலாம் போட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இனிமேல் நான் உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறான். இவன் இப்படி ஓடி போகிறத பார்த்தவொன்னே இவளோட மனசே உடஞ்சு போயிடுது. இப்போ இவன் இப்படி ஓடி போனதை பார்த்தவொன்னே இவ அழுதுட்டு இருக்க. ஹீரோவில் கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி பண்ணுறத பார்த்தவொன்னே தள்ளி போடா எல்லாம் ஒன்றால தான், நீ வராமல் இருந்தால் அவன் எனக்கு கல்யாணம் பண்ணியிருப்பான்னு சொல்ல, ஏண்டி அவன் சின்ன ஸ்க்ராட்சுன்னு சொன்னவொடனே ஓடி போயிட்டான், அவனும் உங்கள் அம்மாவும் சரியான காசு பைத்தியம், இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு புரியலையா, தண்ணியில் உன்னையும் உங்கள் அம்மாவை தூக்கி போட்டோன்னு வச்சுக்க, அவன் உங்கள் அம்மாவை தான் காப்பாற்றுவான் உன்னை காப்பாற்ற மாட்டான்னு சொல்ல, ஆனால் எனக்கு நீச்சல் தெரியும் நான் வந்துடுவேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஐயோ கடவுளே இந்த கூமுட்டைக்கு எப்படி புரிய வைக்க போகிறேன்னு தெரியலையே, அவன் உன்னை காதலிக்கல, காசுக்காக தான் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், நான் சொல்கிறத இப்போவாது நம்பு, அவன் மனசில் நீ இல்லை, அது உனக்கு தான் புரியலன்னு சொல்ல, இல்லை நீ சொல்கிறத நம்ப மாட்டேன்னு இவன் மறுபடியும் பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்க பாரு உன்னை தவிர இங்கே உள்ள எல்லாருக்கும் தெரியுது அவன் உன்னை காதலிக்கலன்றது, உனக்கே புரிய மாட்டேங்குது, உண்மை என்னன்றதை புரிஞ்சுக்க, நீ ஆபத்தில் இருக்கும்போது அவனை மாதிரி என்னால் அவனை வீட்டுக்குலாம் போக முடியாது, எப்போவும் உனக்கு துணையாக இருப்பேன், நான் சொல்கிறத நம்பி என்னை கட்டிக்க உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன், கடைசியாக கேட்குறேன் எங்கள் 2 பேரில் யாரை சூஸ் பண்ணுவேன், என்ன சூஸ் பண்ணுவியா இல்லை அவனை சூஸ் பண்ணுவியான்னு கேட்டுட்ருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யோசிக்கிறா. நீ சொல்கிறதுலே பதில் புரிஞ்சிடுச்சு, எப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், நாளைக்கே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் உங்கள் நிச்சயதார்த்தத்துக்காக நிறைய ஐஸ்லாண்ட்லாம் பார்த்து வச்சிருக்காரு, அதில் ஏதாவது ஒரு தீவில் வச்சுக்கலான்னு சொல்ல, ஐஸ்லாண்ட்லாம் ஒன்றும் வேண்டாம் இங்கேயே வச்சுக்கலான்னு இவ சொல்லிட. ரொம்ப சந்தோஷம், என் பொண்டாட்டி என்ன சொன்னாலும்
சொன்னாலும் அப்படியே கேட்குறேன்னு ஹீரோவில் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போது நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்துட்டு ஹீரோவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இன்னும் நான் அவனை பற்றி யோசிக்கிறேன், இப்படிலாம் நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துல மழை பெய்யுது. அதை பார்த்தோன்னா அவன் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்போ அவன் இதுக்காக அந்த பொறுக்கி பை கூட நீ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க முடிவு பண்ண, இங்கே பாரு ஓ உயிரை காப்பாற்றினதே நான் தான்றதை மறந்து போயிட்டேன்னு சொல்ல, நான் உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை எப்போ உன்னை விட்டு போகலை, ஆனால் ஒவ்வொரு தடவையும் அந்த நம்பிக்கையை உடைச்சது நீ தான் சொல்லிட்டு இருக்க. எங்கே பாரு நான் எதுவும் வேணும்னு பண்ணல, எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான். ஒரு வேளை வண்டியில் நான் கோடு போட்டேன்னு வச்சுக்க, அவன் என்கிட்ட நிறைய பணம் கேட்பான். அவ்வளோ பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதனால தான் இப்போதைக்கு எதுவும் பேசாமல் அமைதியாக இந்த இடத்த விட்டு வந்துட்டேன்னு சொல்ல, நீயே நானே எப்பயிலேருந்தே காதலிச்சிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அப்பயிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட எனக்கு உன் மேலே நம்பிக்கை வந்ததே இல்லை. அந்த சின்ன வயசில் நடந்த விஷயம் மட்டும்தான் இப்போ வரைக்கும் இந்த காதலை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. மற்றபடி இதுக்கு மேலே என்னால் உன் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, என்னை விட்டு போகிறதுக்கு எப்படி தான் உனக்கு மனசு வருதோ தெரியல. உன் உயிரை காப்பாற்ற நான் ஏன் உயிரை பணைய வச்சேன், அது எல்லாத்தையுமே மறந்துட்டியான்னு இவன் ஹீரோனுக்கு ஐஸு வச்சுட்டு இப்போ அவளை கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வர இவன் மூஞ்சி இந்த பக்கம் திரும்பிடுறா. பார்த்தா அவன் கன்னத்தில் கிஸ் பண்ணிடுறான். எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, அவன் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்காத, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடு, உனக்காக நான் காத்துட்ருப்பேன், உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அவன் போன கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ அவளோட கையில் கொடையை கொடுத்துட்டு உங்ககிட்ட எந்த கேள்வி கேட்கறதுக்காக வரல, ஒரு பொருளை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன்னு ரிங் எடுத்து அவள் கையில் போடலான்னு வரேன். இல்லை வேண்டாம், இதோட நிப்பாட்டிக்கலாம், இந்த என்கேஜ்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிடுன்னு சொல்ல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? மறுபடியும் அவனை நீ நம்ப ஆரம்பிச்சிட்டியா? அவன் ஒவ்வொரு தடவையும் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான், நீயும் அவனை நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நான் சொல்கிறத மட்டும் கேளு, இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே, நீ என்ன சொன்னாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், போகிறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் பண்ணு, என்னை ஒரே ஒரு தடவை கிஸ் பண்ணிட்டு போன்னு சொல்ல, இவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்ணுறா. இப்போ அவள் இப்படி கிஸ் பண்ணோன்னே ஹீரோவில் மறுபடியும் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. ரெண்டு பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கிஸ் பண்ணி முடிச்சோடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு போயிட்டுருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ போன கோவத்தில் இவங்க ரெண்டு பேருக்காகவும் வாங்கின என்கேஜ்மெண்ட் ரிங்கை தூக்கி போட்டுறான். இப்போ அதை தூக்கி போட்டுட்டு அழுதுகிட்டே இந்த இடத்த விட்டு வந்துட்டுருக்க. இந்த சைடு இவங்க ரெண்டு பேரும் தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஏண்டா அவளை என்னதான் பண்ணுறது, சீக்கிரமாக அவளை கழட்டி விடுற வேலையை பாடுறா, மேயர் பொண்ணுக்கு உனக்கு தான் கல்யாணம், நம்ம கல்யாணத்துக்கான வேலையை பார்க்கணும்னு சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவங்க அப்பா கூட வேலை பார்த்துட்டு இருக்கா. அவரை பார்த்தீங்கன்னா, ஏமா உன் கழுத்தில் போட்டிருக்க நெக்லஸ் எங்க என்னால் பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, ஐயோ அந்த நெக்லஸை பாய் கிட்டலாம் கொடுத்தேன், போய் உடனே வாங்கிட்டு வர வேண்டியதானே. இவ கால் பண்ணி பார்க்க அவனுக்கு ஃபோனே போக மாட்டேங்குது. அதை பார்த்தோன்னே இவ வேகமாக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு, ஆன்ட்டி அவன் எங்கே, அவன்கிட்ட என்னோட நெக்லஸ் கொடுத்தேன்னு சொல்ல, போது நிப்பாட்டு, சும்மா என் பையன் பின்னாடி சுற்றுறதை நிப்பாட்டிட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு, என் பையன் கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டான், அவனுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, அவன் ஃபியூச்சரை கெடுத்துறாதான்னு பேசிகிட்டு இருக்க. பார்த்தா அந்த பாய் உள்ளார அந்த மேயர் பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன சவுண்டு, வெளியில் ஏதோ பொண்ணோட குரல் கேட்குதுன்னு சொல்ல, அந்த பொண்ணு என் கிராமத்தை சேர்ந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு என் மேலே அப்பையிலேருந்தே ஒரு கண்ணு, அப்பப்போ இப்படி தான் தொலை பண்ணிட்டு இருப்பான்னு இவ சொல்லிட்டு இருக்க. சீக்கிரமா அந்த பொண்ணை வழி அனுப்பிட்டு வாங்க, நம்ம ரெண்டு பேரும் என்கேஜ்மெண்ட்கான ட்ரெஸ் வாங்க போனோம், சீக்கிரமா அந்த பொண்ணை அனுப்பிட்டு வாங்கன்னு சொல்ல, சரி நீ உள்ள வெயிட் பண்ணு நான் வரேன்னு சொல்லிட்டு இவன் வெளியே வந்துட்டு இருக்கான். இப்போ இவன் வெளியே வந்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு நெக்லஸ் கொடுத்தேல, அந்த நெக்லஸை வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு இவ கேட்டுட்டு இருக்க. நீ எதுக்காக கொடுத்த பொருளை வாங்குறதுக்காக வந்திருக்க? சரி வீடு, உனக்கு இதே தான் வேலை, நீ கொடுத்த நெக்லஸை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு பதிலாக வேறு நெக்லஸ் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்ல, ஆனால் அது எங்கள் அம்மாவோட நெக்லஸ், அதை போய் மிஸ் பண்ணிட்டேன்னு இவ கேட்டுட்ருக்க. அது எனக்கு நல்லாவே தெரியும், இந்தா அதுக்கு பதிலாக இந்த நெக்லஸை வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, இவ்வளோ இந்த நெக்லஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. இப்போ அந்த நெக்லஸை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ, எனக்கு படிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது, நான் அடுத்த எக்ஸாமுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு அந்த இடத்த விட்டு வந்துட்டுருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அம்மா லாஸ்ட்டாக கொடுத்த நெக்லஸ் அது காணாமல் போச்சுன்னு தெரிஞ்சா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு யோசிச்சுட்டு இவ சோகத்தோடு நடந்து வந்துட்டுருக்க. பார்த்தா அந்த பையன் இன்னொரு பொண்ணு கூட கடைக்குள்ள போகிறத பார்க்குறான். அந்த பையன் பார்க்குறதுக்கு பாய் மாதிரியே இருக்கானே அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் அந்த இடத்த விட்டு வந்துட்டுருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நினச்சி நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்ருக்க. பாஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, வேணா வாங்க மறுபடியும் அன்னிக்கிட்ட பேசி பார்க்கலான்னு சொல்ல, தள்ளி போட எரும மாடேன்னு ஹீரோ திட்டிகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு நகை கடைக்கில் தான் வரா. இப்போ அவன் நகை கடைக்கு இந்த நெக்லஸை கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணணும்னு சொல்ல, மேடம் இது கோல்டே கிடையாது, இது ஃபேக்கான நெக்லஸ், இது கவரிங் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. கவரிங்க அப்படின்னு
மேடம் இது ஃபேக்காக இருக்க வாய்ப்பே இல்லை, இன்னொரு தடவை செக் பண்ணி பாருங்களேன், எங்கள் அம்மாவோட நெக்லஸ் மாதிரி இதை மாற்றலான்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்ல, மேடம் இது ரொம்ப சீப்பானது, ஆன்லைனில் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல, எவ்வளோ செக் பண்ணி பார்க்குறா, பார்த்தா அது உண்மையாகவே ஆன்லைனில் கிடைக்கிற நெக்லஸ் தான். அவன் எதுக்காக என்கிட்ட ஃபேக்கான நெக்லஸ்லாம் கொடுக்கணும், ஒன்றும் புரியலன்னு இவள் அழுதுட்டுருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் அந்த பொண்ணு கூட ட்ரெஸ் வாங்க போனான் இல்லையா, அதை சிசிடிவி ஃபுட்டேஜில் கண்டுபிடிச்சிடறான். ஏன்னா ஹீரோனோட ஆளுங்க கிட்ட சொல்லி அவனை வாட்ச் பண்ண சொல்லியிருப்பான். இப்போ அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக கிளம்பி இவ்வளோ பார்க்க தான் வரான். இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்புறியா, அந்த திருட்டு பையன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான், அவனை நம்பாதன்னு சொல்ல, நீ என்னதான் சொல்ல வரன்னு இவ கேட்குறா. அங்கே பாரு அது கல்யாணத்துக்கான ட்ரெஸ் எடுக்கிற இடம், அந்த இடத்துல உன் ஆள் இன்னொரு பொண்ணு கூட இருக்கான், வந்து நீயே பார்த்து தலன்னு ஹீரோவில் கூட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த சைடு இந்த பையன் இவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க நல்லா இருக்கேன்னு சொல்ல, இந்த ட்ரெஸ்ஸை விட இதை போடாமல் இருந்தால் தான் நீ அழகாக இருப்பேன்னு சொல்லி அவன் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த திரையை விளக்கிட்டு பார்க்க 2 பேரும் சாதாரணமாக நிற்கிறாங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க பாய் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ இங்கே என்ன பண்ணுறேன்னா அவன் கேட்க, யார் அந்த பொண்ணு, அவ கூட உனக்கு என்ன பேச்சுன்னு இவ கோச்சிக்கிட்டு போக, இங்கே பாருமா நான் சொல்கிறது கேளு, அந்த பொண்ணு பக்கத்தில் நிற்கிறானே அவன் ரொம்ப பெரிய பணக்காரன், 2 பேரும் இதை பிளான் பண்ணி தான் இங்கே வந்திருக்காங்க, அந்த பொண்ணு என் பின்னாடி மட்டும் இல்லை எல்லாரும் பின்னாடி சுற்றுவா, இந்த விஷயத்த நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்ல, அவளும் சரின்னு இந்த இடத்த விட்டு போயிடுறா. அவள் போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட கல்யாண ட்ரெஸ் எடுக்கிற இடத்துக்கு எதுக்காக வந்த, மேயர் பொண்ணுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்னு கேட்க, நான் அந்த பொண்ணு கூட மட்டும் தான் வந்தேன், மற்றபடி எனக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நான் வேலை விஷயமா பார்க்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல, என்னை பார்த்தா இழிச்சவை மாதிரி இருக்கா, கல்யாண ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒன்று எதுக்கு கூட்டு வரணும், நீ என்ன அவளோட புருஷனான்னு கேட்க, நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்டுட்டு இருக்க, நீ கண்ட பையன் கூட சுற்றிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்சு நீ தான் அவன் கூட அஃபேரில் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லா ஊத்து பாருடா அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். அஃபேரில் இருக்கிறதுனா இப்படி தான் அஃபேரில் இருக்கணும், சும்மா கூட நடந்து வந்துட்டு இருக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு பேசாதன்னு சொல்லிட்டு இருக்க. அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஒழுங்கு அவளை விட்டு தள்ளி போடானே, இவன் இந்த பக்கம் பிடிச்சி இழுக்க, ஹீரோ அந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறான். இப்போ அவனுங்க 2 பேரும் மாறி மாறி இழுத்துட்டு இருக்க, இவ ஹீரோவை அரைஞ்சிடறா. ஏண்டி என்ன மறுபடியும் அறையிற, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லா தப்பு நீ தான் பண்ணனே இவ சொல்றா, நான் என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இன்னொரு பொண்ணு கூட கிஸ் பண்ணிட்டா இருந்தேன், எல்லா தப்பு பண்ணது அவன் தான், உனக்கு போய் உதவி பண்ணணும்னு பார்த்தேன் பாரு, அவனே கட்டிக்கிட்டு ஆளு அப்படின்னு சொல்லி ஹீரோ கோச்சிக்கிட்டு போக, இந்த சைடை இன்னும் பார்த்தீங்கன்னா எங்க பாரு நான் சொல்றதுக்கு எல்லாமே கூட சுத்திர வேலை வச்சுக்காதன்னு சொல்ல, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, இந்த நெக்லஸ் எப்படி ஃபேக்காக இருந்தது, நான் உங்ககிட்ட உண்மையான தங்க நெக்லஸ் கொடுத்தேன், ஆனால் நீ அந்த நெக்லஸ் எல்லாம் ஃபேக்கான 10 ரூபாய் நெக்லஸை கொடுத்துருக்க, எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலாக அந்த நெக்லஸ் காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னது உண்மைதான், தெரிஞ்சா நீ ரொம்ப கஷ்டப்படுவல்ல, அதனால தான் அதுக்கு பதிலாக வேறு நெக்லஸ் வாங்கினேன், உண்மையான நெக்லஸ் வாங்க என்கிட்ட காசு இல்லை, உன்னை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு இவன் ஏதேதோ சொல்லி சமாளிக்க, இவன் மறுபடியும் அவனை நம்ப ஆரம்பிச்சிடா. இவன் நம்புறதை பார்த்தா தான் எனக்கு கதையில் கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்கு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஹிரனை கட்டி பிடிச்சிட்டு, நான் பண்ணுறது எல்லாமே உனக்காக தான், சீக்கிரமாக காசு கிடைச்சதா என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அந்த காசுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டு, இந்த முட்டாளாக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ கவலைப்படாத, நானும் சின்னதாக ஒரு கடை போட்டு காசு சம்பாதிக்க வழி பார்க்குறேன்னு இவ அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மாலுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு கடை போட்டுறா. இப்போ அவள் இப்படி கடை போட்டு சேல் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு காசு கொடுக்காம போக, சார் இது 80 ரூபாய், காசு கொடுக்காம போறீங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க. இந்த மாலோட மேனேஜர் நான் தான், என்கிட்டே காசு கேட்குறியா, என்கிட்ட காசு கேட்டேன்னா இந்த இடத்துல நீ கடையே போட முடியாது, ஒழுங்கா தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட, பார்த்தா ஹீரோனோட கையெல்லாம் அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு. இப்போ அவள் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஆளை பார்த்தீங்கன்னா வேகமாக ஹீரோ கிட்ட ஓடி வந்து, சார் மேடம்க்கு ஒரு பிரச்சனை நீங்களே பாருங்கன்னு அவன் எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை காப்பாற்றுறதுக்காக மறுபடியும் இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. உழைச்சி சம்பாதிக்க வைக்கலன்னா எதுக்காக இங்கே வந்து டீ தூளெல்லாம் எடுத்துட்டு இருக்க, ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, என்ன ஓவரா பேசுற, இந்த இடத்துல இதுக்கப்புறம் நீ கடையே போடக்கூடாதுன்னு அவளோட கடையை அடிச்சு நறுக்கிட்டு அவளையும் உதையலான்னு வர, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுடுறான். இப்போ ஹீரோ இப்படி அவளை காப்பாற்றினவனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, எனக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தேங்க்யூ தவிர எதுவும் இல்லை, கையில் காசும் இல்லை, அதுக்கு பதிலாக அந்த டீ தூளை வச்சுக்கன்னு டீ தூளை கொடுத்துட்ருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, டே மொத்த டீ தூளையை பேக் பண்ணுறா, இனிமேல் 3 வேலையும் டீ தான் சொல்ல, குண்டுன்னு சரின்னு அவளோட கடையே மொத்தமாக தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரோட என்கேஜ்மெண்ட்க்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணணும், எங்கள் அப்பா கிராண்டாக நடத்தணும்னு ஆசைப்படுறாரு, நீயும் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஊரில் உள்ளவங்கன்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடு, என்கேஜ்மெண்ட்கான செலவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, ஏமா உனக்கு வயசு ஆகிட்டே போகுது, எப்போ தான் நீ கல்யாணம் பண்ணிக்குவ, எனக்கு தெரிஞ்ச இந்த ஹூ பையனை பார்த்தா நல்லவன் மாதிரி தான் இருக்குது, அவனை நீ கட்டிக்கிட்டா நானும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு ஆள் தான் வராரு. இப்போ அவர் வந்து,
நம்ம மேயர் பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது தெரியுமா? அந்த பையனோட பேரும் உன் பாய் ஃப்ரெண்டோட நேம் மாதிரியே இருக்கு. உங்க 2 பேருக்கும் எப்போ பிரேக்கப் ஆனிச்சுன்னு கேட்க, எனது பிரேக்கப் ஆனி இவ பத்திரிக்கையை வாங்கி பார்க்குறான். இப்போ இதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு நேராக அந்த என்கேஜ்மெண்ட் நடக்கிற இடத்துக்கு தான் வரா. வந்து பார்த்தா இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எல்லாரும் முன்னாடி என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹிரன் தான் வரா. அவளை பார்த்தோன்னே இந்த பொண்ணு எதுக்காக இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பான்னு இவே போக பார்க்க, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு. என் பையனுக்கும் மேயர் பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது, இங்கே என்ன உனக்கு வேலை, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடின்னு அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. ஆண்டி எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் உங்கள் பையனும் எத்தனை வருஷமா காதலிச்சிட்டு இருக்கோன்னு இவ சொல்லிட்டு இருக்க. வாய மூடு. என் பையனோட என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு வந்து அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிருன்னு சொல்ல, அதை நீங்கள் சொல்லாதீங்க அவனே சொல்லட்டுன்னு இப்போ வந்து எதுக்காக இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ண, இதை என்கிட்ட டைரெக்டாகவே நீ சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. எங்கள் பாரு, யார் நீ, உனக்கு என்ன வேணும்? அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நான் தான், வருங்கால பொண்டாட்டி நான் தான். எங்கள் என்கேஜ்மெண்ட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹிரேன் அவள் கழுத்தில் போட்டிருக்க நெக்லஸை பார்க்குறான். பார்த்தா அது ஹிரேனோட நெக்லஸ் தான். இது எங்கள் அம்மாவோட நெக்லஸ், காணாமல் போச்சுன்னு சொன்னேன். ஆனால் அது இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருக்க. உன்ன மாதிரி மோசமானவனை பார்த்ததே இல்லைன்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அப்பாவும் வந்துடுறாரு. இப்போ அவங்க அப்பா இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தோன்னே அவர் பேசலான்னு வரும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து அவங்க அப்பாவை உதஞ்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா மேயர் தான். இப்போ மேயர் வந்து என் பொண்ணோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் யார் பிரச்சனை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவரை பார்த்தோன்னா அவரோட பொண்ணை பார்த்தீங்கன்னா, அப்பா இவங்க 2 பேரும் தான் பிரச்சனை பண்ணுறாங்க, இவங்களால தான் எல்லா பிரச்சனையும், இவங்களை இந்த இடத்த விட்டு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அவங்க அப்பாவும் சரின்னு சொல்கிறாரு. இவன் அந்த பொண்ணு கழுத்தில் போட்டிருந்த நெக்லஸ் கீழே விழுந்துருது அவளே அறியாமல். அதை பார்த்தவனே ஹிரேன் அந்த நெக்லஸ் எடுக்கலான்னு வர, இது என்னோட நெக்லஸ், ஒழுங்காக என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்ல, அது எங்கள் அம்மாவோடது, கண்டிப்பாக அவங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்கதை பார்த்தவொன்னே அவளை பார்த்தீங்கன்னா அவள் ஷூவால் ஹிரேனோட கையை மிதிக்க அவள் கையிலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கு. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹிரேனை அடிக்கலான்னு வர, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவளை தடுத்துட்டு, இதை பற்றி நீ கவலைப்படாத, உங்கள் அம்மாவோட நெக்லஸ் உனக்கு சொந்தமாகும்னு சொல்லி ஹீரோவில் காப்பாற்ற அவனோட அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா, மேடம் மேலே யாராவது கையை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, மேயர்னு கூட பார்க்க மாட்டோம், தூக்கி போட்டு பொழிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா, எங்க பாரு ஃபீல் பண்ணாமல் அமைதியாரு, எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மேயரோட பொண்ணை பார்த்தீங்கன்னா, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, அவனை அடித்து வெளியே தரத்துங்க அப்படின்னு சொல்ல, அவளோட ஆளுங்களும் ஹீரோவை அடிக்கலான்னு வர, ஹீரோவோட ஆளு அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறான். இப்போ ஹீரோ இப்படி அடிச்சு போட்டதை பார்த்தோன்னே, இந்த ஊரோட மேயர் நான் தான்றதை மறந்து போயிட்டீங்களா? என் பொண்ணோட கல்யாணத்தில் வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, போலீஸை கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் பிடிச்சி உள்ளே தள்ளிடுவேன்னு சொல்ல, நீ ஒரு மேயர் மட்டும்தானா, அந்த பொசிஷன் இல்லாமல் பண்ணிட்டா போச்சுன்னு ஹீரோனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி இந்த ஆளை வேலையை விட்டு அனுப்ப சொல்ல, அதை பார்த்தோன்னா அவரை பார்த்தீங்கன்னா, ஆமா அவங்ககிட்ட அந்தளவுக்கு பவர் இருக்கான்னு கேட்க, சும்மா உருட்டுறானுங்க பயப்படாதடான்னு இவங்க பேசிகிட்டு இருக்க. பார்த்தா மேயருக்கு ஒரு கால் வருது, அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு. அந்த கால் வந்தவொன்னே அவரை பார்த்தீங்கன்னா, சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க, என்னை வேலை விட்டுலாம் எடுத்துறாதீங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துல சேரை போட்டு உட்காந்து இவ்வளோ பிடிச்சி மடியில் உட்கார வச்சுக்கிறான். பொண்டாட்டியை கஷ்டப்படுத்தினதுக்காகவும் அவங்க அப்பாவை கீழே தள்ளதுக்காகவும் நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லைனா அவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, சரி சரி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறோம், வாமா நீயும் மன்னிப்பு கேளுன்னு அவங்க பொண்ணையும் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்ல, அவளும் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, பாய் என்ன பார்த்துட்டு இருக்க, சீக்கிரமா மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, அவனும் மன்னிப்பு கேட்குறான். இப்போ அவன் இப்படி கேட்குறத பார்த்தவொன்னே ஹீரோவை பார்த்தீங்கன்னா, அவனை என்ன பண்ணலாம் நீயே சொல்லுன்னு சொல்ல, அவன் மூஞ்சனுமே நான் பார்க்கவே கூடாது, அவனை மன்னிச்சு விட்டுரு போய் தலைட்டுன்னு சொல்ல ஹீரோவும் விட்டுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மேயரை பார்த்து, என் வருங்கால பொண்டாட்டியை கஷ்டப்படுத்தினதுக்காக உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இவளோட அப்பாவை பார்த்தீங்கன்னா, இங்கே பாருப்பா அவங்கள விட்டுரு, அவங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் அவர் நல்ல பையனாக பார்த்துருக்காரு, அவர் மேலே எந்த தப்பு இல்லை, அவரை மன்னிச்சு விட்டுருன்னு சொல்ல, சரிங்க மாமா நீங்கள் சொன்னால் ஓகே தான், மாமாவை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போங்க, நான் என் பொண்டாட்டிக்கு மருந்து போட்டு கூட்டு வரேன்னு ஹீரோவில் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ இப்படி பண்ணுறதை பார்த்தோன்னே, என் கையில் தான் அடிபட்டிருக்கு காலில் கிடையாதுன்னு சொல்ல, பரவாயில்ல வாட்சில்லைன்னா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு வர, சின்ன காயத்துக்காக யாராவது ஹாஸ்பிட்டல் வருவாங்களா, என்னை இறக்கி விட நான் போனேன்னு சொல்ல, சின்னம்மா பெருசாக நீ மருந்து போட்டு தான் ஆகணும் அமைதியாக உட்காருன்னு சொல்ல, இல்லை முடியாதுன்னு இவன் எந்திரிக்கும் போது ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இப்போ அவன் இப்படி கிஸ் பண்ண உடனே ஹீரோ திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நர்ஸு தான் வராங்க. அவங்க இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே, தெரியாமல் வந்துட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வேணும்னே இவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ண அவங்க இந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறாங்க. இப்போ அவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா தள்ளி போட அப்படின்னு ஹீரோவை தள்ள ட்ரை பண்ணும்போது அவனோட சட்டையை பிடிச்சி கிழிச்சு விட்டுறா. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா சட்டையை எப்படி பிச்சுட்டியடி, இவ்வளோ காசுலேன சட்டையை பிச்சு வச்சுட்ட, எப்படி இந்த காசை திரும்ப கொடுக்க போற, 2 லட்ச ரூபாய்க்காக உன்னை என்கிட்ட விற்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த சட்டை 2 லட்சமா, எங்கள் சட்டையை கழட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோவோட சட்டையை பார்த்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ முதுகில் இதை தீக்காயப்பட்ட மாதிரி இருக்கு. இப்போ இந்த காயத்தை தொட்டு பார்த்துட்டு இருக்க. மாமாவோட அழகுல மயங்கிட்ட போல, அதை அப்படி டச் பண்ணி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த காயம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க,
ஓ! அதுவா? ஒரு 10, 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சாமே! அப்ப அந்த தீ விபத்துல நானும் மாட்டிக்கிட்டேன். அதுல ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா. அந்த குட்டி பொண்ண காப்பாத்த போம்போது தான் இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்ல, "உண்மையாவா சொல்ற? அப்படின்னா என்ன காப்பாத்துனது இவன் தான். இத்தன நாள் இந்த பாய் என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கான்" அப்படின்னு யோசிச்சுட்டு, அந்த குட்டி பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, "ஓ! அத பத்தி கேட்குறியான்னு" ஹீரோ பேச வரும்போது, அந்த இடத்துக்கு நர்ஸ் வந்து, "மேடம் 204ல உள்ள பேஷண்ட் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு" சொல்ல, அத பார்த்தோனே இவ வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. ஏன்னா அந்த பேஷண்ட் இவளோட அப்பா தான். இப்ப ஹீரோயின் ரொம்ப டென்ஷனா நின்னுட்டு, எங்க அப்பாக்கு என்னாச்சோ தெரியலையேன்னு முழிச்சிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இவங்க தான் வராங்க. இப்ப அவங்க வந்து, "உங்க அப்பாக்கு உடம்பு ஃபுல்லா கேன்சர் பரவி இருக்கு. இத பத்தி அவர் உங்ககிட்ட சொல்லவே இல்லையான்னு" சொல்ல, "இல்லையே என்கிட்ட எதுவுமே சொல்லலன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "அவர சந்தோஷமா வச்சுக்கங்க. அவர் இருக்க போறதே கொஞ்ச நாள் தான். அவருக்கு இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் கூட கிடையாது. அமெரிக்காவுக்கு போனா தான் அவர காப்பாத்தவே முடியும்னு" இவங்க சொல்லிட்டு இருக்கா. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அப்பாக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துக்கிறேன். வா அப்பாவ பார்க்க போலான்னு" 2 பேரும் அவங்க அப்பாவ பார்க்க வந்துட்டு இருக்க. அவர பார்த்தீங்கன்னா, "எனக்கு என்ன பத்தி கவலை இல்லம்மா. உன்ன பத்தி தான் கவலையா இருக்கு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துட்டேன்னா அதுவே போதும். அப்பாவோட கடைசி ஆசைய நீ நிறைவேத்துவியா? நீ இவர கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும். அதுதான் அப்பாவோட ஆசைன்னு" சொல்ல, இவர் இப்படி கேட்டவுடனே அவரை பார்த்தீங்கன்னா, "அப்பாவோட ஆசைய நிறைவேத்த நீங்க வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க. அண்ணி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருங்கன்னு" சொல்ல, இவ்ளோ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிறா. இவ இப்படி சொன்ன உடனே 2 பேரும் வெளிய வராங்க. இவன பார்த்தீங்கன்னா, "நீ என்ன காதலிக்கிற தானே? அதனால தானே கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்குன்னு இருக்க ஒரே சொந்தம் எங்க அப்பா தான். அவருக்காக தான் நான் ஓகே பண்ணேன்னு" சொல்ல, "ஏண்டி உன் மனசு என்ன கல்லா? இவ்ளோ தூரம் நான் உனக்காக பண்ணியும் உனக்கு என் மேல ஒரு கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லையா? உன்ன மாரி கல் நெஞ்ச படிச்சவள நான் பார்த்ததே இல்ல. இதுக்கப்புறம் என்ன காதலிக்கிறியான்னு கேட்டா செருப்பால அடி" அப்படின்னு சொல்லிட்டு போனவன் மறுபடியும் திரும்ப வந்துட்டு, "நாளைக்கு காலையில 9 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பார்க்கலாம். நீ வரலன்னா உனக்கு கொன்னு போட்டுருவேன். இப்ப நான் வீட்டுக்கு போறேன் போடி" அப்படின்னு சொல்லிட்டு போக, இவன் பண்றத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப குண்டன பார்த்தீங்கன்னா, "என்ன நீ அண்ணன் மனச கஷ்டப்படுத்திட்டீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. இப்ப அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்து, "இந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃபியான்சி என்கிட்ட இருந்து திருடி இருப்பா. இவளை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்" அப்படின்ற மாதிரி இவ காண்டாயிட்டு இருக்க. அவனோட ஆளுங்களை பார்த்தீங்கன்னா, "மேடம் இந்த பொண்ணுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கானா. அவனை வச்சு இவ்வளோ ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு" சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, "எங்க பாரு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன். எங்க அம்மா சொல்லி தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். மற்றபடி என்னோட விருப்பம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் சொல்ற எதையுமே நம்ப மாட்டேங்கிறா. "ஒழுங்கா என்னை விட்டு போயிருன்னு" சொல்ல, "எங்க பாரு என் மனசுல நீ தான் இருக்க. நீ இல்லைன்னா நான் இங்கேயே செத்து போயிடுவேன்னு" அவன் கத்தி எடுத்து கையை இருக்கிற மாதிரி போக, "போதும் அமைதியா இருன்னு" இவ சொல்றா. "இங்க பாரு ஒருவேளை நீ என்ன நம்பலன்னா இங்கேயே என்ன கொண்டு போட்டுரு. இந்தா இந்த கத்தியை பிடிச்சி இப்பவே என்ன கொன்று" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "பைத்தியம் மாதிரி பண்ணாத விடு" அப்படின்னு இவ சொல்றா. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா, "என் கூட வீட்டுக்கு வா. அப்பதான் நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உனக்கு புரியும்னு" சொல்ல, இவ்வளோ சரின்னு அவன் கூட வந்துட்டு இருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, "உனக்காக தான் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணேன் தெரியுமா? இது எல்லாம் உனக்காக தான் பண்ணேன். ஆனா எங்க அம்மா பணத்துக்காக இப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" இவன் பேசிட்டு இருக்க. இவன் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சவுண்டு கேட்குது. என்னடான்னு வந்து பார்த்தா அவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. அதை பார்த்தோன்னே, "அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு" சொல்ல, "என்னை விட்டு நீ எங்கேயும் போகாத, எனக்கு பயமா இருக்கு. நீயும் கூடவே இருன்னு" சொல்ல, இவ அவனையே பார்க்குறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை கல்யாணம் பண்ணுறதுக்காக சூப்பராக ரெடி ஆகிட்டு நின்றுட்டு இருக்க. பார்த்தா மதியம் ஆகுது. அப்புறம் 3 மணி ஆகுது, 4 மணி ஆகுது. ஈவினிங் ஆகியும் ஹீரோயின் வரவே இல்லை. அந்த இடத்துல மழை கூட பெய்ய ஆரம்பிச்சிருது. ஆனால் ஹீரோ அந்த இடத்த விட்டு போகாம அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்போ வந்து, "நான் என்னோட ஐடி கார்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். வா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு" சொல்ல, இவ இப்படி கேட்டவொடனே ஹீரோ அந்த ஐடி கார்டை தூக்கி போட்டுட்டு தள்ளி போடின்னு சொல்லி அவளை பிடிச்சி திட்டி விட்டுறான். இப்போ ஹீரோ அவளை இப்படி திட்டி விட்டதுக்கு அப்புறம் ஹீரோனை தேடி வந்துட்டு இருக்க. வந்து பார்த்தா இவ ஹாஸ்பிட்டலில் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட உட்காந்துட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோவோட மனசு மறுபடியும் உடஞ்சு போயிட்டு அவ கோவத்தோட அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. "என்னை விட்டு போகாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு" சொல்ல, "இதுக்கு மேலே நீ சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன். அதான் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டேல, உங்க அம்மாவை நீயே பார்த்துக்கன்னு" சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கா. அவள் போன கையோட அவங்க அம்மா மயக்கத்துலேருந்து கண்ணை முழிச்சிடுறாங்க. ஒரு வழியாக போய் தொலைஞ்சிட்டாளா? நானும் எவ்வளோ நேரம் தான் இப்படியே படுத்துட்டு இருக்குது, எனக்கும் ஒரு மாதிரி போர் அடிக்குதுல, இதுக்கு உண்மையாகவே மயக்கம் போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. "ஆமா இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறக்கூடாது. ஒன்று மேயர் பொண்ணு எனக்கு கிடைக்கணும். அப்படி இல்லைனா இவ்வளோதே எனக்கு கிடைக்கணும். என்னன்னே தெரிலம்மா, இவன் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுலேருந்து எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அவளை நான் காதலிக்கிறேன்னா இல்லையான்னு தெரில. ஆனால் என் மனசில் அவளுக்குன்னு எங்கேயோ ஃபீலிங்ஸ் இருக்குது. அவள் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண என் மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது. அதனால நான் இவளையே கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் உங்கள் அம்மா கூட பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கா. இவ இப்படி நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு மேயர் பொண்ணு தான் வரா. இப்போ வந்து, "என் பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி சுற்றுறதை நிப்பாட்டிரு. இன்னொரு தடவை பின்னாடி சுற்றுறதை பார்த்தனா உனக்கு கொன்று போட்டுருவேன்னு" அவள் இவளை அடிக்கிற மாதிரி வர, அவன்
அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான், நீயே வச்சுக்கோ, எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லி அந்த பாய் அம்மாவோட பில்லை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கேன். அவளை ஹீரோவோட ஃபியான்சியோட ஆளுங்க பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. இப்போ அவள் பிடிச்சிட்டு வந்து ஹீரோனை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த பாடி கார்டுகளையும் தள்ளி விட்டுட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. உன்னை சும்மா விட மாட்டேன்னு இவ சொல்கிறான். நானும் தான் உன்னை சும்மா விட மாட்டேன், என் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு நேராக பின்னாடி ஹீரோ கொடையோட வந்து இவளுக்கு கொடை பிடிச்சிட்டு இருக்கான். நீ லேட்டாக வந்தாலும் வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பாசத்தோடு பார்த்துட்டு, இந்த இடத்த விட்டு நீ போகவே இல்லையா, இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, நீ வரேன்னு சொல்லியிருந்தல, அதனால தான் காத்துட்டு இருந்தேன், உன் தலையில் என்ன காயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பற்றி விட்டு தள்ளு, ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்னால் நீ ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருப்பல, என்னால் கல்யாணத்துக்கு சரியான நேரத்துக்கு வர முடியல, அதனால தான் நம்ம கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சு, என்னை மடிச்சிடுன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணுங்கடான்னு சொல்ல, என்ன டோர் ஓப்பன்னு இவ கேட்குறா. பார்த்தா ஹீரோவோட ஆளுங்க இவளுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க போல. இப்போ ஹீரோவோட ஆள் பார்த்தீங்கன்னா, மேடம் சார் உங்களுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்காரு, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, அதை பார்த்தோன்னே இவ பயங்கர ஹாப்பி ஆகிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு உள்ளே வரா. இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா கல்யாணம்லாம் ஓகே தான், ஆனால் அவசரத்தில் ஓடி வந்ததில் ட்ரெஸ்ஸு கூட எடுக்காமல் வந்துட்டேன், என் தலையெல்லாம் கூட நனைஞ்சு போயிடுச்சு, இப்படியே கல்யாணம் பண்ணுறதான்னு கேட்க, ஹீரோ அதுக்காகவும் ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணியிருப்பான் போல், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா இவளுக்காக நிறைய ட்ரெஸ்ஸு பியூட்டிஷியன்னு எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க. இது எல்லாமே நீங்களா அரேஞ்ச் பண்ணீங்கன்னு கேட்க, ஆமாம் மேடம் சார் உங்களுக்காக காலையிலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாரு, இவங்க எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்ருக்காங்க, நீங்கள் வந்துட்டீங்களா அதுவே எங்களுக்கு போதுன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவன் ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டு, இவன் என்னை உண்மையாக காதலிக்கிறான், அந்த விஷயத்தை நான் தான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் ஹீரோ கணத்தில் கிஸ் பண்ண, இவன் கிஸ் பண்ணதை பார்த்தவொடனே ஹீரோவாலே நம்ப முடியல. இப்போ ஹீரோவோட ஆளை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பாருங்கடான்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்காக அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கல்யாண ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறீங்க, நல்லா சிரிச்சிட்டு போஸ் கொடுங்கன்னு சொல்ல, ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போஸ் கொடுத்துட்ருக்கான். இப்போ கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஏண்டி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நானும் அந்த பாயும் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோம் அப்படின்னா நீ யாரை காப்பாற்றுவ அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக அவங்கள தான் காப்பாற்றுவேன், என் புருஷனை காப்பாற்றாம அவனையை காப்பாற்றுவேன், எனக்கு எல்லாமே என் புருஷன் தான், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இவ போயிட்டுருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். எப்பட்றா பார்த்தியா கல்யாண சர்டிஃபிகேட்டுன்னு சொல்ல, பாஸ் ஒரு வழியாக அவங்க வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ண இவங்கள தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அவள் இதுக்காக இங்கே வந்தா, அதுவும் உங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்ல, இது ஹாஸ்பிட்டல், யார் வேணாலும் வருவாங்க போவாங்க, லூசுத்தனமாக கேள்வி கேட்டுட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, பார்த்தீங்களா அவன் எப்படி நடந்துக்கிறான்னு இந்த பொண்ணு சொல்ல, அவனை விட்டு தள்ளமாவே ஏதோ கோவத்தில் பேசிட்டான். எங்க பாரு அந்த பொண்ணுக்கு ஒரு தேயிலை தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்தை எப்படியாவது உன் பவரை வச்சு நமக்கு சொந்தமாக்கிறேன்னு சொல்ல, ஆனால் ஆண்டி இப்போதைக்கு எங்கள் ஃபேமிலி கிட்ட எந்த பவரும் இல்லை, என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த தேயிலை தோட்டத்து மேலே அப்பையிலேருந்தே கண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு அந்த தோட்டம் தானே வேணும், அவங்க அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் மயக்கத்தில் தான் இருக்காரு, வேணும்னா நம்ம எல்லாரும் ஆளுங்களை வச்சு எழுதி வாங்கிக்கலான்னு. இவ்வளோ பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டத்தை எழுதி வாங்குறதுக்காக பத்திரத்தை எடுத்துகிட்டு நேராக இவளோட அப்பா கிட்ட தான் வராங்க. இப்போ அவங்க அப்பாவோட கைரேகை வைக்கலான்னு வர அவர் வைக்க விட மாட்டேங்கிறாரு. அதை பார்த்தோன்னா அவளோட ஆளுங்க எல்லாரும் அவங்க அப்பாவை அடிச்சு போட்டுட்டு இருக்க. ஆளுங்க வர சவுண்டு கேட்டோன்னே எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹிரேன் தான் வரா. இப்போ அவங்க அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏமா நீ தேயிலை தோட்டத்தை விற்க போறியா அப்படி சொல்லிதான் என்கிட்ட கையெழுத்து வாங்க வந்தாங்கம்மா, ஆனால் நான் விற்க மாட்டேன்னு சொன்னேன், என்ன இப்படி அடிச்சு போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவர் சொன்ன எல்லாத்தையும் இந்த சைடு ஹீரோவும் கேட்டுறான். இப்போ ஹீரோ கேட்டுட்டு உள்ளே வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அப்பா நான் தேயிலை தோட்டத்தை விற்கிறதுக்காக யாரையுமே அனுப்பல, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, எங்க பாரு இந்த இடத்துல இருக்கிறது உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பாதுகாப்பு கிடையாது, என்னோட வீட்டுக்கு வந்துருங்க அதான் பாதுகாப்புன்னு சொல்ல, லூஸ் மாதிரி பேசாதன்னு இவ சொல்கிறா. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோனோட ஆளுக்கு காலில் ஒரு அடியை போட, சாரை சொல்கிறதே கரெக்டு தான், சாரோட வீட்டுக்குலாம் அவ்வளோ ஈஸியாக யாராலையும் வர முடியாது, சேஃப்டியில் நம்பர் 1, அந்த இடத்துல மொத்தம் 400 செக்யூரிட்டி ஆளுங்க இருக்காங்க, அவங்கள மாரி உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எதுவும் ஆகாது சொன்னா கேளுங்கன்னு சொல்ல, இவ்வளோ வேறு வழி இல்லாமல் ஹீரோட வீட்டுக்கு வர ஒத்துக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே வேலை பார்க்குற வேலைக்காரங்க எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா போதும் எனக்கு வேலைக்காரங்களாம் யார் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது வா பொண்டாட்டின்னு ஹீரோவில் ஜாலியாக வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு
தூக்கிட்டு வர இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னை இறக்கி விட லூசு மாதிரி பண்ணாதுன்னு சொல்ல அதெல்லாம் இறக்கி விட முடியாது, நான் தான் தூக்கிட்டு வருவேன்னு ஹீரோ தூக்கி வச்சுட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் தூரமாக இருந்து ஹீரோவோட ஃபியான்சி பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோவோட ஆளை பார்த்தீங்கன்னா ஒரு போர்டை எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த வீடு மேடத்தோட வீடு, இந்த வீட்டோட மகாராணி மேடம் தான் அவங்க சொல்கிறதா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரியா சொன்னடா அப்படின்னு ஹீரோவில் வீட்டுக்குள்ளே கூட்டு வர இவ போன கையோட பின்னாடியே இவனோட ஃபியான்சி வரலான்னு பார்க்குறா. அவளை பார்த்தவொடனே ஹீரோவோட ஆள் உள்ளே விட மாட்டேங்கிறான். மேடம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல என்ன வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு இவ கேட்க, சார் சொல்லியிருக்காரு உங்களை விடக்கூடாதுன்னு, அப்படின்னா அந்த பக்கமே நீங்கள் வராதிங்க, இந்த இடத்த விட்டு போயிருங்கன்னு சொல்லி அவன் அவளை அங்கேருந்து துரத்தி விட்டுறான். இப்போ அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் நெத்தியில் உள்ள காயத்துக்கு மருந்து போடலான்னு வர இவ தள்ளி தள்ளி போகிறா. நான் தொட வரும்போதெல்லாம் இப்படி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்க, அந்த பாய் மட்டும்தான் உன்னை தொடணுமா? நான் உன்னோட புருஷன், அந்த விஷயத்த மறந்துட்டியா? இல்லை இப்போ உன்னோட மனசில் அந்த பாய் தான் இருக்கானான்னு கேட்டுட்டு இருக்க. நீ எதுக்கு இப்படிலாம் கேட்குற? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீ மட்டும் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்கேன். என்ன உனக்கு ஒரு ஃபியான்சி இருக்கான்றதே என்கிட்ட மறைச்சிட்டியே, அவளால தான் இந்த காயம் வந்துச்சுன்னு சொல்ல, அவளாலையா? அவ எப்படி உன்னை பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அப்படின்னா ஃபியான்சி இருக்கிறது உண்மைதான், அந்த பொண்ணு சொல்கிறத நான் கூட நம்பல, ஏன்னா நீ என்கிட்ட உண்மையை சொல்லியிருப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை ஏமாத்திருக்கல, ஒழுங்கா வெளியே போட அப்படின்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி வெளியே தள்ளி கதவை சாத்த. இவனு பார்த்தீங்கன்னா எங்க பாரு அந்த என்கேஜ்மெண்ட் பண்ணதே நான் கிடையாது, என்னோட தாத்தா தான், எனக்கு அந்த பொண்ணு மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க, உண்மையை சொல்லாமல் விட்டது என்னோட தப்பு தான், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் கோவத்தோட உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கதவை திறடி அப்படின்னு சொல்லி இவன் கத்திட்டு இருக்க. இவ கதவையே திறக்க மாட்டேங்கிறா. அதை பார்த்தவொடனே ஹீரோ டோருக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு குண்டன் தான் வரான். இப்போ அவன் வந்து என்ன பாஸ் கல்யாணம் ஆகி முத நாளே வெளியே நிற்கிறீங்க, மேடம் துரத்தி விட்டாங்களா அப்படின்னு சொல்ல, வாயை மூடிட்டு போடா, இருக்கிற வைத்தறிச்செல்லாம் இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா மேடமை சமாதானப்படுத்த என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு இவன் ஐடியா கொடுத்துட்டு இருக்க. குண்டா உன் ஐடியாவும் உன மாதிரியே இருக்கு, இதெல்லாம் பண்ணி எப்படி தான் நான் என் வாழ்க்கையில் முன்னேற போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவனோட ஃபியான்சி தான் வரா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா எனக்காக தான் காத்துட்டு இருக்க போலன்னு இவ ஒரு மாதிரி வந்துட்டு இருக்க. டே அவளை பிடிங்கடான்னு ஹீரோ அவனோட ஆளுங்க கிட்ட சொல்ல, சீக்கிரமா என் பொண்டாட்டியை கூட்டு வாங்கடான்னு சொல்ல ஹீரோன்னு அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்போ அவன் வந்ததுக்கப்புறம் ஹீரோ இவ்வளோ பிடிச்சிட்டு எவ்வளோ தைரியம் தான் என் பொண்டாட்டியோட நெத்தியில் காயப்படுற அளவுக்கு அவளை அடிச்சிருப்பேன், உன்னை சும்மா விட மாட்டேன், அதே மாதிரி காயம் இவளோட நெத்திலையும் இருக்கணும்னு சொல்ல ஹீரோவோட ஆளுங்க அவன் மண்டையை பிடிச்சி தரையில் அடிச்சிடறானுங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு போது விட்டுரு, அவங்கள எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா உனக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, எந்த சம்மந்தமும் இல்லை தான், நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடனே இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி விஷயத்தில் தலையிட்டுனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல, சத்தியமாக தலையிட மாட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுருன்னா அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. பரவாயில்ல விட்டுருங்க, இது தெரியாமல் பண்ணிட்டான்னு இவ சொல்ல, சரிம்மா உனக்காக வேணா மன்னிச்சு விட்டுடுறேன், அவளை அங்கேருந்து கூட்டு போங்கடான்னு சொல்ல ஹீரோவோட ஆளுங்களா அவளை அங்கேருந்து கூட்டு போகிறாங்க. இப்போ அவளை கூட்டு போனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து நீ பயப்படணும்னு அவசியம் இல்லை, நீ என்னோட பொண்டாட்டி, உன்னை புலி பண்ணுறதையோ மற்றவங்க உன்னை கஷ்டப்படுத்துறதையோ பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது, உன்னை பாதுகாக்க வேண்டியது என் கடமை, அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும் வான்னு சொல்லி ஹீரோவில் கூட்டு வரான். இப்போ கூட்டிகிட்டு வந்து அவள் கண்ணில் ஒரு பொருளை மாட்டி விட அதில் பார்த்தா இறந்து போனவங்க அம்மா கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கு. அம்மா எப்போவும் உன்னோட நினைப்பாதாம்மா இருப்பேன்னு சொல்ல, அம்மா நீங்கள் வந்துட்டீங்களா, என்னால் அதை நம்பவே முடியல, ஏமா என்னை விட்டு போனீங்கன்னு கேட்க, நான் உன்னை விட்டு எங்கேயும் போல உன் பக்கத்துலேயே தான் இருக்கேன், நான் எப்போவும் உன் கூட தான் இருப்பேன்னு உங்கள் அம்மா கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாமே ஹீரோ தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்து இவ ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா சரி கடைசியாக அவங்ககிட்ட கேட்குறேன், இப்போ வந்து உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டவுடனே இவ ஹீரோவை பாசத்தோட கட்டி பிடிச்சிக்கிறா. இப்போ இவ இப்படி கட்டி பிடிச்ச உடனே ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த செடுவை வீட்டுக்கு வெளியே அந்த பாய் தான் வரான். இப்போ அந்த பாய் வந்து இவ எப்படி அவனை கல்யாணம் பண்ணலாம், இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு இவன் கேட்டுக்கிட்ட வந்து பார்க்க அந்த இடத்துல பாய் மற்றும் நாய்கள் வரக்கூடாதுன்னு போர்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா வெளியே வாடி, யாரை கேட்டு நீ அவனை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி இவன் எட்டி பார்த்துட்டு இருக்க. இவன் இப்படி பார்க்குறத பார்த்தோன்னே ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் வந்து அவனை அடிச்சு போட்டுடுறானுங்க. இப்போ அடுத்த நாள் இவனை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்க. யாரா உன்னை எல்லாரும் இப்படி அடிச்சு போட்டது, நீ எதுக்கு இருந்தாலும் வீட்டுக்கு போன, நம்ம உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்ல, போலீஸா ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு ஹீரோயினுக்கு கால் பண்ணி, ஓ புருஷனால எனக்கு நிறைய காயப்பட்டுருச்சு, நீ இப்போ ஹாஸ்பிட்டல் வரலாம், ஓ புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோயின் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்போ ஹாஸ்பிட்டல் வந்தவொடனே உன்னை பார்க்க வந்ததுக்கே எனக்கு இதுதான் கிடச்சிது பார்த்தியா, உன் புருஷனோட ஆளுங்க தான் என்னை அடிச்சு போட்டாங்க, இந்தா என் காயத்துக்கு நீ மருந்து போடு, அப்போ தான் உங்களை மன்னிச்சு விடுவேன்னு சொல்ல, எவ்வளோ சரின்னா அவனோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இவ்வளால தான் உனக்கு எல்லா காயமும் பத்ததுக்கு சுடு தண்ணியை வேற உன் கையில் அடிக்கடி ஊத்துட்டு இருக்க, எல்லாம் இவ்வளால தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க அம்மா சொன்னதை கேட்டவொன்னா அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அப்படின்னா அந்த காயம்
காயம் நெருப்பால ஏற்பட்டது இல்லையா? இத்தனை நாளா என்னை ஏமாத்திட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி அவ ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஃபியான்சி பார்த்தீங்கன்னா இவனுக்கு மருந்து போடும்போது ஃபோட்டோ எடுத்துட்டு போயிடுறா ஹீரோ கிட்ட வத்தி வைக்கிறதுக்காக. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா அப்படின்னா இத்தனை வருஷம் என்னை காப்பாத்தினேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்த கரெக்டா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு, என்னை காப்பாத்தினது நீயா இல்லை இன்னொரு ஆளான்னு. அந்த சந்தேகம் இப்போ கிளியர் ஆயிடுச்சுன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அம்மா ஏமா அப்படி பண்றீங்க அப்படின்னா அவன் உங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த பாய் மாதிரி மோசமானவனை என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல, இவனை போய் இத்தனை நாள் நம்பிட்டு இருந்தமே அப்படின்னு இவ சோகமா நடந்து வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஆள் கூட பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. ஒரு சைக்கிள்காரன் ஹீரோ மேல இடிச்சிடறான். அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோ அந்த ஆளை பார்க்குறான். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, உங்க வண்டியை இவன் தள்ளிட்டு வருவான்னு குண்டனை வண்டியை தள்ளிட்டு போக சொல்ல இவ வேகமா ஓடி வந்து என்னாச்சு, அவரையும் உங்களை இடிச்சாரு, அவர் உங்களை இடிச்சதை பார்த்து நான் பயந்துட்டேன் தெரியுமான்னு சொல்ல அவரால் நடக்க முடியாது, அவருக்கு காது கேட்காது, பேச முடியாது, அதனால தான் அவருக்கு உதவி பண்ணேன். உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை பார்த்தா ரவுடி பையன் மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அவரோட லாங்குவேஜ் எப்படி நீங்கள் பேசுகிறீங்கன்னு இவ கேட்குறா. ஏன்னா நானும் கொஞ்ச நாள் காது கேட்காம தான் இருந்தேன், அப்போ கற்றுக்கிட்டேன்னு ஹீரோ சொல்ல காது கேட்காம இருந்தீங்களா, என்னாச்சு உங்களுக்குன்னு இவ கேட்குறா. அதான் சொன்னேன்ல கிராமத்தில் ஃபயர் ஆயிடுச்சுன்னு, அப்போ தான் கொஞ்ச நாள் காது கேட்காம இருந்தேன், ஆனால் இப்போ என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இவர் கூட தான் என் வாழ்க்கை அப்படின்னு இவ ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ வீட்டுக்கு அப்போ இத்தனை வருஷம் நான் காதலிச்சது இவரை தான், என் மனசில் இவர் தான் இருக்காரு, ஆனால் அது தெரியாமல் நான் இவரை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேனே, எப்படி அவர் முஞ்சில் முழிக்க போகிறேன்னு தெரிலன்னு இவர் ரொம்ப நர்வஸாக நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை நர்வஸாக இருக்கிறத பார்த்தோன்னா அவளை பிடிச்சிட்டு என் கூட பெட்டில் ஒன்றா இருக்குன்னு டைரெக்டாக என்கிட்ட கேளு, எதுக்காக இப்படி நர்வஸாக இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காப்பாற்றினல, அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க இவன் இல்லைன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நான் தான், என்னை காப்பாற்றினது நீ தான். அந்த உண்மை எனக்கு இப்போ தான் தெரியும். அந்த பாய் இத்தனை நாளாக என்னை ஏமாற்றிட்டு இருந்தான். அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா என்னை காப்பாற்றினதை அவன் தான் சொன்னான். சரி அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஞாபகம் இருக்குது, க்ரீன் வித் ஒயிட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீ காப்பாற்றின பொண்ணு நான் தான், என் உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோவை கிஸ் பண்ண. இவன் இப்படி கிஸ் பண்ணதை பார்த்தவொடனே ஹீரோ அவனோட சட்டையை கழட்டிட்டே காட்டுறான். அந்த பொண்ணை காப்பாற்றும் போது என் முதுகில் தான் அடிபட்டுச்சு, இதுதான் அந்த தீக்காயம் அப்படின்னு சொல்லி காட்ட அதை பார்த்தவொடனே இவன் ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டு என்னை மன்னிச்சிடு, இத்தனை வருஷம் நான் காதலிச்சிட்டு இருந்தது ஒன்று தான், அதை புரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல அதான் இப்போ புரிஞ்சுக்கிட்டல, அப்படின்னா இப்போவே நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஹீரோவில் பெட்டில் தள்ளி அவ கூட ஒன்றா இருக்கலான்னு பார்த்து கொஞ்சம் பொறுமை அப்படின்னு இவ சொல்ல அதெல்லாம் முடியாது, பொறுமையெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ஹீரோவில் கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்பா பார்த்தீங்களா என்னை அடிச்சு போட்டுட்டான், எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், என்னோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணதும் இல்லாமல் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்ல கவலைப்படாதம்மா, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வர காரணமானவனை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவள் தேயிலை தோட்டத்தில் இருக்கா. இப்போ அவள் தேயிலை பறிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவங்க அப்பா தான் வராரு. பார்த்தா அவங்க அப்பா ரொம்ப நல்லாவே நடந்து வராரு. அப்போ அவங்க காலு சரியாயிடுச்சான்னு சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் மாப்பிள்ளை தான் நல்ல டாக்டராக பார்த்து என் காலை இந்த அளவுக்கு சரி பண்ணியிருக்காருன்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாய் அவங்க அம்மா மேயரோட பொண்ணுன்னு எல்லாரும் ஒன்றா வராங்க. இப்போ அவங்க வந்து இந்த தேயிலை தோட்டத்தை அவங்க அப்பா என் பேருக்கு எழுதி வச்சுட்டாரு, அதனால இந்த இடத்த விட்டு போகிறது தான் நல்லதுன்னு சொல்ல எங்கப்பா இப்போ எழுதி வச்சாரு, இது ஃபேக்கானது, இதை நான் நம்ப மாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ நம்பிதான் ஆகணும், இதில் எழுதியிருக்க ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை, உங்கள் அப்பாவோட கைரேகை இதில் இருக்குது, அதனால இந்த தேயிலை தோட்டம் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்ல அவனை பார்த்தீங்கன்னா உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு என் கூட வந்துடும், உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்ல தள்ளி போடா பொறுக்கி அப்படின்னு இவ பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அவங்கள பார்த்தீங்கன்னா நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னால எங்களுக்கு மட்டும் இல்லை உன் புருஷனுக்கும் கெட்டதான் நடக்க போகுது, ஏன்னா அவனோட ஃபியான்சியோட ஃபேமிலி இருக்கே, அவங்க புருஷனை கிட்னாப் பண்ணிட்டு போய் அடி வெளுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல இவங்க சொன்னதை கேட்டவுடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நேராக ஹீரோவோட ஃபியான்சி ஃபேமிலி கிட்ட தான் வரா. இப்போ உங்க கிட்ட வந்து உங்க பொண்ணு என் கிட்ட தான் இருக்கா, நீங்கள் என் புருஷனை விட்டீங்கன்னா உங்க பொண்ணையும் விட்டுருவேன்னு சொல்ல உனக்கு எவ்வளோ தைரியம் என்ன வீட்டுக்குள்ள வந்து பிளாக்மெயில் பண்ணுவேன்னு கேட்க எனக்கு தேவை என் புருஷனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உங்கள் வீட்டோட மொத்த கண்ட்ரோலும் என்கிட்ட தான் இருக்குது, இங்கே நிற்கிறது எல்லாமே என்னோட ஆளுங்க தான், என் புருஷனை நான் இப்போவே பார்த்தாகணும், அப்படி இல்லைன்னா உன் பொண்ணை நீ பார்க்க முடியாதுன்னு ஹீரோவோட டெக்னிக்கை இவ யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனோட நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஆளோட ஆளுங்க ஹீரோவை கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவனை பார்த்தவொடனே இவ கட்டி பிடிச்சிட்டு மன்னிச்சிடு, என்னால் தான் உனக்கு எல்லா பிரச்சனையும் சொல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு ஹீரோவில் பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ நல்லபடியாக வருவேன்னு நான் வேண்டியிருந்தேன், இதை எப்பவும் உன் கையிலே போட்டுக்கன்னு சொல்லி ஹீரோவோட கையில் ஒரு பிரேஸ்லெட்டை போட்டு விட நீ இருக்கும்போது உன்னை விட்டுட்டு எங்கே போவேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு அவளோட நெத்தியில் கிஸ் பண்ணிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தனியாக வாக்கிங் வந்துட்டு இருக்காங்க.
இப்போ அவங்க இப்படி வந்துட்டு இருக்க குண்டனை பார்த்தீங்கன்னா, சார் உங்கள அடிச்ச எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டேன். யார பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இதுக்கப்புறம் நீங்களும் மேடமும் நிம்மதியா இருக்கலாம்னு அவி சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, சரிடா என் பொண்டாட்டி கூட கொஞ்சம் தனியா பேசுன தள்ளி போன்னு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டி இது வரைக்கும் நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லவே இல்லையே. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எதை பத்தியும் பேசாம இருக்க. உண்மையை சொல்லு. உன் மனசுல நான் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டவன ஹீரோயின் எந்த ஒரு பதிலும் சொல்லாம போறா. அதை பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா, இப்பவும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டியா? எப்பதான் ஐ லவ் யூ சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு. என் மனசுல நீ தான் இருக்க. நான் உன்னை காதலிக்கிறேன்னு இவ சொல்ல, இவ சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோக்கும் பயங்கர சந்தோஷம், குண்டனுக்கும் பயங்கர சந்தோஷம். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்க, நான் என் புருஷனை ரொம்ப காதலிக்கிறேன், ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன்னு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா ஒன்று சேர்ந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. எனக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.